ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என் குக்கிங் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். இந்த இட்லி சாம்பார் இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, தோசைக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த இட்லி சாம்பார் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுது இல்லைங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த இட்லி சாம்பார் பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இட்லி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த இட்லி சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் தான் அந்த இட்லி சாம்பாருக்கு டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதிலே நம்ம பச்சை மிளகா 4 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதில் நான் 2 கேரட் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் உங்களுக்கு முருங்கைக்காய் கிடச்சிது அப்படின்னாலும் நீங்கள் முருங்கைக்காய் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும் இட்லி சாம்பாருக்கு. இதில் நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. அதோட தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நான் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. இதில் 2 கத்திரிக்காய். இதையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது அடுப்பை நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இதிலே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதிலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சாம்பார் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா நான் 4 சேர்த்துட்டேன். அதுதான் நம்மளுடைய காரத்துக்கு. ஏன்னா நம்ம மிளகா பொடி சேர்த்தோம்னா அதோட கலர் மாறிடும். இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் பருப்பு எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 100 கிராம் துவரம் பருப்பும், அதில் ஒரு 50 கிராம் பாசி பருப்பும் நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காயெல்லாம் கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சாம்பார் கொதிக்குது. இது மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு காயெல்லாம் வெந்துருச்சான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ பாருங்கள், நல்லாவே சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. காயெல்லாமும் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். நல்லா அடியோடு கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா பருப்பு அடியில் தங்கி அடி பிடிச்சிடும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி ரொம்ப ஊற்றிடாதீங்க. சும்மா பேருக்குன்னு கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சாம்பாரோடைய பார்த்துக்கோங்க, அது எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணுமா, தண்ணியாக இருக்கணுமா அப்படிங்கிறத உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், புளியெல்லாம் நல்லா ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த இட்லி சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
கடலை மாவு போட்டோன்னே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா உடனே வந்து சாம்பார் வந்து கெட்டியாயிடும். இப்போ இந்த கடலை மாவோட பச்சை ஸ்மெல் வந்து கொஞ்சம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நம்ம கடலை மாவு ஊற்றுனோன்னு பாருங்கள் சாம்பார் எந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் நம்ம தாளித்து விட்டுறலாங்க. அடுப்பில் ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் அதையும் நம்ம சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு வரமிளகா. இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பார் பாருங்கள் நமக்கு சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் நம்ம இட்லி சாம்பாருக்கு ஒரு கரெக்டான பக்குவங்க. எந்த அளவுக்கு கெட்டி இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன இந்த அளவுகளில் வந்து இந்த இட்லி சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய இட்லி சாம்பார் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.